ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாசாஸ் டைம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, அதுவும் கல்யாண வீடுகளில் வைக்கிற பாயாசம் எப்படிங்கிறத பார்த்துடலாம். ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க இதில் மெயினான திங்ஸே. அதை மட்டும் நீங்கள் கரெக்டான அளவில் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கிங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிங்க. நெய் சூடானதும் ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, 2 அல்லது 3 ஏலக்காய் வாசத்துக்கு ஆட் பண்ணி பொரிய விட்டுருங்க. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கடைகளில் நமக்கு மளிகை கடையிலையும் கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இதுக்கு பேர் சாரப்பருப்பு. இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து இந்த ரவா பாயசத்துக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுங்க. அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இதில் போட்டு பொரிய விடலாம். லேசாக ரொம்ப கருகிற மாதிரி வேண்டாம். ஓரளவுக்கு வதங்கினதுமே அதில் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். 100 கிராம் ரவைக்கு 1 அல்லது 1.5 லிட்டர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். தண்ணி நல்லா பாயில் ஆகிறப்போ நம்ம இதில் ரவை ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் ரவை எடுத்திருக்கேன் நான், வெள்ளை ரவை. அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டிப்படாமல் நல்லா வேகமாக அதை கலந்து விட்டுருங்க. ரவை வந்து ஜஸ்ட் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா குக் ஆயிரும். ரவை குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 100 கிராம் ரவை எடுத்திங்கன்னா 200 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது ரொம்ப திகட்டாமல், அட் த சேம் டைம் சுகர் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குங்க. நான் இப்போ இதில் 100 கிராம் சுகர் மட்டும் ஆட் பண்ணுறேன். 100 கிராம் சுகர் ஆட் பண்ணி நல்லா கரைய விட போகிறேன். நல்லா கலந்து விடுங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மீதி நமக்கு 100 கிராம் இருக்கு இல்லையா, 200 கிராம் சுகர் ஆட் பண்ணால் நமக்கு ஸ்வீட்னஸ் கரெக்டாக வரும். பட் நான் 100 கிராம்ஸ் தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் அந்த 100 கிராம்ஸ்க்கு வந்துட்டு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ண போகிறேன் நான். அது இன்னுமே வந்துட்டு ரவா பாயாசம் ரொம்ப டேஸ்டியாகவும் கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகவும் கிடைக்கும் உங்களுக்கு. மில்க் மேட் தான் எனக்கு எடுத்திருக்கேன் நான். பாருங்கள், 100 கிராம்ஸ் கண்டென்ஸ்டு மில்க் இதில் ஆட் பண்ணியாச்சு. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ரவை, கண்டென்ஸ்டு மில்க் இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நம்ம பாயாசத்தோட திக்னஸ் வந்துட்டு அதிகரிக்க ஆரம்பிக்கும். கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகிட்டே இருக்கும். ஸோ வேகமாக கிளறி விடுங்க. கட்டிப்படாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தாங்க எடுக்கும் டைமு. 2 மினிட்ஸ் கூட அதிகம்தான், 1 மினிட்டே போதும். இது ஒரு பாயில் ஆனதுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த பாயாசம் கொஞ்சம் நமக்கு ஆற விட்டுருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நான் 100 ml பால் எடுத்திருக்கேன். பாலோட ஒரே 1 ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி கலந்து வச்சுருக்கேன். அந்த கலவையை இதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருவோம். பால் ஊற்றுறப்போ பாயாசம் அடுப்பில் இருக்க தேவையில்லை. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறமா தான் இது எல்லாமே ஆட் பண்ணுவோம். 1 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக திராட்சை போட்டு வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து முழுக்க ஆப்ஷனல் தான். சாரப்பருப்பே போதும், டேஸ்ட் அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாசாஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.